பத்திரமா பட்டாவா இந்த ரெண்டுல எது உங்க பேர்ல இருந்தா செல்லுபடி ஆகும் அப்படிங்கறத இந்த வீடியோவில் விரிவா தெளிவா பார்த்துருவோம். பொதுவா ஊர்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாம் பத்திரம் என் பேர்ல இருக்கல, நான் தான் அந்த சொத்துக்கு ஓனர்னு ஒருத்தன் சொல்லுவான். இன்னொருத்தன் அந்த பக்கம் நின்னுகிட்டு பட்டா என் பேர்ல இருக்கல, நான் தான் அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் மியூசியம் முறுக்கிட்டு சண்டை போடுவான். இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா பல ஊர்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா உண்மையில இந்த ரெண்டு டாக்குமெண்ட்ல உங்க பேர்ல எந்த டாக்குமெண்ட் இருந்தா செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிகிறதே இல்ல. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பட்டான்னா என்ன பத்திரம்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டை விட மூணாவதா முக்கியமான ஒரு அண்ணன் இருக்கான். இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டையும் சரி பண்ணினவங்கள்ல பலர் மூணாவதா இருக்கிற அந்த அண்ணனை மறந்து சிக்கல்ல மாட்டினவங்க பல பேர் இருக்காங்க. இப்ப முதல்ல பத்திரம்னா என்னங்கறத பாத்துறலாம். பத்திரம்னா என்னன்னா தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான பதிவுத்துறையால இவர்தான் இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு ஓனர் அப்படின்னு வழங்கக்கூடிய ஆவணம் தான் பத்திரம். இந்த பத்திரத்துல என்ன எழுதி இருக்கும்னா இன்னார்கிட்ட இருந்து இன்னாரு கரையம் வாங்கியிருக்காரு, இத்தனை செண்டு வாங்கியிருக்காரு, இவர் வாங்கியிருக்க இந்த இடத்துக்கு மேற்கோடி இன்னாரு இருக்காரு, கிழக்கோடி இன்னாரு இருக்காரு, வடக்கோடி வாய்க்கால் இருக்கு, தெற்கோடி ரோடு இருக்கும். இந்த மாதிரி இன்னுமே சில டீடைல்ஸ் எல்லாம் இந்த பத்திரத்துல இருக்கும். எப்பா பத்திரத்துல இவ்வளவு டீடைல்ஸ் இருக்கு, அப்ப பத்திரம் யார் பேர்ல இருக்கோ அவங்க தானே அந்த இடத்துக்கு ஓனரா இருக்க முடியும் அப்படின்னு சிலர் நினைக்கலாம். உண்மை என்ன அப்படிங்கறத இப்போ அடுத்ததானா பட்டான்னா என்னன்னு சொல்லுவேன். அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு டாக்குமெண்ட்ல எந்த டாக்குமெண்ட் செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ அடுத்ததா பட்டானா என்னங்கறத பாத்திரலாம். பட்டாங்கிறது ஒண்ணு அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, சிம்பிளான விஷயம் தான். இதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி பதிவுத்துறையில இருந்து பத்திரம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி வருவாய்த்துறை அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவர் தான் அந்த இடத்துக்கு ஓனர்னு நேரில் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து அந்த நிலத்தை அளந்து கொடுக்கக்கூடிய ஆவணம் தான் பட்டா. இதுல இருக்கிற காமெடியான விஷயம் என்னன்னா இந்த பட்டாவை உங்க பேர்ல நீங்க வாங்கணும்னா அந்த இடத்தோட பத்திரம் கண்டிப்பா உங்க பேர்ல இருக்கணும். ஆஹா பட்டா வாங்குறதுக்கே பத்திரம் தேவைப்படுதுயா, அப்ப பத்திரம் தானையா கிங்கு, அப்ப நம்ம நினைச்சது சரிதான்ப்பா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா, இந்த ரெண்டு டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும் கையில வச்சுக்கிட்டு பிரச்சனைக்குரிய இடத்துல போயிட்டு நான் தான் ஓனர் நான் தான் ஓனர்னு ரெண்டு பேருமே கண்டிப்பா சொல்ல முடியாது. அப்ப எப்படிதான் அந்த இடத்துக்கு யார் ஓனர்னு தெரிஞ்சுக்கிறதுன்னு அடுத்ததா ஒரு கேள்வி வருது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரச்சனைக்குரிய அந்த குறிப்பிட்ட இடத்துல கடைசி 30 வருஷம் எத்தனை பத்திரம் பதிவாயிருக்கு அப்படிங்கறத பாருங்க. பதிவான எல்லா பத்திரத்தோட நகலையும் எடுங்க. அதே மாதிரி கடைசி 30 வருஷம் பட்டா யார் பேருக்கெல்லாம் மாறி இருக்குங்கிறத தெளிவா பாருங்க. இந்த ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா தான் யார் ஓனர்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை இருக்கும். ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா பத்திரம் போலியா போட்டிருக்கலாம், இந்த பக்கம் யூடிஆர் பட்டாவில் ஒருவேளை பேரை தவறுதலா போட்டிருக்கலாம். இப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத அந்த குறிப்பிட்ட இடத்தோட பழைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஆய்வு செய்தா தான் சொல்ல முடியும். அதனால பத்திரம் பெருசா பட்டா பெருசான்னு நக்கீரர் மாதிரி தீர்ப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இடத்தோட பிரச்சனையை பொறுத்து மாறலாம். அதனால இப்ப உங்ககிட்ட ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல நாளை பின்ன யாரும் வந்து பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னா 3 விஷயத்துல கவனமா இருங்க. ஒன்னு பத்திரம், ரெண்டாவதா பட்டா, மூணாவதா இருக்கிற அண்ணன் யாருன்னா அனுபவம். அதாவது ஊர்ல நீங்க ஒரு இடத்தை வாங்கி போட்டுட்டு பத்திரத்தையும் உங்க பேர்ல முடிச்சிட்டு பட்டாவையும் உங்க பேர்ல மாத்திட்டு எப்பா நான் தான் அந்த இடத்துக்கு ஓனர்ப்பா ஜாலிப்பா அப்படின்னு நீங்க எங்கேயாவது வெளியூர் போயிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து நீங்க அந்த இடத்தை பார்க்கும்போது அங்க யாராவது குடிசை போட்டிருந்தாங்கன்னா குடிசை போட்டவன் அங்க இருந்து கிளப்பதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிரும். அதனால எப்படி பத்திரத்தை ஒழுங்கா முடிச்சீங்களோ, எப்படி பட்டாவை உங்க பேர்ல வாங்கினீங்களோ அத மாதிரி நீங்க வாங்கின இடத்துக்கும் அப்பப்ப போய் வந்து இருங்க. அப்படி நீங்க போக்குவரத்துமா இருக்கிறது தான் அனுபவ பாத்தியவதி. அதனால நீங்க எல்லா ஆவணங்களையும் சரி பண்ணுறது எவ்வளவு முக்கியமோ அதை விட இந்த மூணாவது ஒண்ணு ரொம்பவே முக்கியம், கவனம் தேவை.